ஒரு அடியான் தொழுகின்றவனாக நிற்கும் போது அவனுடைய பாவங்கள் கொண்டு வரப்பட்டு எங்கே வைக்கப்படும். விடைக்கான தேர்வுகள். ஏ. அவனுடைய இரு கைகளின் மீது. பி. அவனுடைய கால்களின் கீழ். சி. அவனுடைய முன்னால். டி. தலையின் மீது அல்லது தோள்புஜத்தின். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் டி. தலையின் மீது அல்லது தோள்புஜத்தின். ஆதாரம் ஹதீஸ் இப்னு ஹிப்பான் 1734. உலகத்தில் நீ அந்நியனைப் போன்று அல்லது வழிப்போக்கனைப் போன்று இரு என்று யாரிடம் கூறினார்கள். விடைக்கான தேர்வுகள். ஏ. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. டி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் சி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் ஹதீஸ் சஹீஹ் அல் புகாரி 6416. நயவஞ்சகர்களின் தலைவன் யார். விடைக்கான தேர்வுகள். ஏ. அபு லஹப். பி. அபு ஜஹல். சி. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னி சலூல். டி. வஹ்ஷி இப்னு ஹர்ப். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. பதில் சி. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னி சலூல். ஆதாரம் ஹதீஸ் சஹீஹ் அல் புகாரி 4749. அல் குரான் சூரா 24 வசனம் 11.